5ஆம் சங்கீதத்துல 8வது வசனம், கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளங்கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பேரதுக்குள்ளே தங்கள் நாவினாலே இச்சகம் பேசுகிறார்கள். யார் இச்சகம் பேசுகிறது? சத்துருக்கள். இதுல கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தும், எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். நீ சத்ரு யாரு? முதலாவது இதுல நம்மகிட்ட தான் இருக்கான் சத்ரு சுயம். அதாவது நம்ம சத்ரு யாருன்னு நம்ம யாருமே யோசிக்கிறதே கிடையாது. நம்ம சத்ரு யாரு? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், நீதிமொழி 3:5-6 வாசித்தா, உன் முழு இதயத்தோடும் கர்த்தருக்கு நம்பிக்கையா இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். இப்ப இங்க சொல்லப்பட்டிருந்தது, என் கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அப்போ என்னுடைய சத்ரு யாருன்னு கேட்டா சுய புத்தி. அதான் முதலாவது சத்ரு. அந்த சுய புத்திக்கு அடுத்தது என்னுடைய சத்ரு யார் அப்படின்னு கேட்டோம்னா, சுய புத்தி அடுத்தது யாரு? அதே நீதிமொழி 4:25 என்ன சொல்லியிருக்கு? உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணுமைகள் உனக்கு முன்பாக செவையாய் பார்க்க கடவுது. 2வது உள்ள சத்ரு கண்ணு. அடுத்த 3வது சத்ருங்க நம்மகிட்ட தான் இருக்கு, வாய். அடுத்தது வாய். நம்முடைய நாவுக்கு கட்டுப்பாடு இருக்க. அதனால சத்ரு அப்படின்னு சொன்ன உடனே வெளியில உள்ளது இல்லை. ஆக்சுவலா சத்ரு அப்படின்னு சொல்லும் போது அந்த சத்ரு எங்க இருக்கான்னு சொல்லியிருக்கு. அது சத்ரு யாருன்னு தெரியணும். அதாவது சுய புத்தி, பார்வை, 2வது வார்த்தைகள், அதாவது நம்ம பேசும் விதங்கள், இதான் நமக்கு சத்ருவா மாறும். அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எங்களை செவ்வையான பாதையில நடத்துங்க, வழி நடத்தும், உம்முடைய பாதையில செவ்வையாய் செவைப்படுத்தும். அவருடைய பாதையில நடக்க அவர் நம்ம சரி பண்ணனாதான் நடக்க முடியும். நம்ம இல்லைன்னு சொன்னா நம்முடைய பார்வையினால, நம்முடைய வார்த்தையினால, நம்முடைய சுயத்தினால, சுய புத்தியினால தேவனுடைய காரியங்களை இடர விட்டு சத்து சிரிக்கக்கூடிய இடங்களை உருவாக்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் கேட்கிற, ஆண்டவரை என்ன செய்யும்? செவையான பாதையில நடக்க போதி தருளும் அப்படின்னு சொல்றாரு. 25ஆம் சங்கீதத்துல 4-5 வசனம், கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்ரு நம்மகிட்டே இருக்கிறத நம்ம தெரியாம இருந்தோம். நானே தெரியாததான் இருந்தேன். சத்ருனாலே மற்றவர்களை தான் நம்ம சத்ருவை பார்த்துட்டு இருந்தோம், எதிரிகளாக. ஆனா இதுல இன்னொரு காரியம், இந்த ஜெபத்தினுடைய உள்நோக்கம் என்ன நினைச்சீங்க? ஜெபத்தினுடைய தன்னுடைய எதிரிகள் தன்னை குற்றப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவன் விரும்பவில்லை. அதாவது தாவீதுக்கு ஆசை என்னது? தன்னுடைய எதிரிகள் தங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அது என்னன்னு சொன்னா, அது நம்ம சேவிக்கிற தேவனுக்கு அவமானமா தீரும். அதனாலதான் சங்கீதக்காரன் நினைச்சா, நாம் யாரு தெய்வமாய் கொண்டிருக்கிறோமோ அந்த தெய்வம் அவமானப்படுத்துகிறதுக்காக ஒரு வேலையாக என்னது? சத்ருவின் வேலை. அதனால அந்த தெய்வம், நான் நம்புகிற தெய்வம், நான் விசுவாசிக்கிற தெய்வம்,
என்னுடைய ஜீவிதம் மூலமாய் அவர் வெட்கம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த சங்கீதம் பிரயோஜனமா இருக்கும். என்னுடைய வார்த்தையின் மூலமாய், என் பார்வையின் மூலமாய், என்னுடைய சுய புத்தியின் மேல மூலமாய் நான், அதாவது தேவனை பரியாசம் பண்ண விடக்கூடாது. அதான் ஆசை. சங்கீதக்காரனுடைய ஆசை என்ன, என்னுடைய சுய புத்தியோ என்னுடைய பார்வையோ, என்ன பார்வைதான் ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வந்தது. சங்கீதக்காரனுடைய பார்வையினால்தான் என்னது, யுத்தம் ஒரு இடத்துல நடக்கும்போது இவன் கண்ணு நிச்சயான காரியத்தை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துதான் நமக்கு தெளிவான காரியம். நம்முடைய சத்ரு அப்படின்னு சொல்றது நம்முடைய பார்வை, நம்முடைய சத்ருன்னு சொல்றது நம்முடைய சுய புத்தி, நம்முடைய சத்ருன்னு சொல்றது நம்முடைய வார்த்தைகள். அப்ப இவைகளை செவையான பாதையில, பரிசுத்தமான பாதையில தேவன் நடத்தி தந்தார். இது எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடிய பலன் இருக்கா? சார் ஒரு வேளையில சுய புத்தியை விடலாம், இல்லைங்கன்னா பார்வையை சரி பண்ணலாம். ஆனா அதே நேரத்துல அந்த வார்த்தைகள் எப்பவுமே என்னது தப்பித்து போனாலும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும் உள்ள உணர்வு இருந்தால், என் மூலமாக தேவன் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சா என்னுடைய சத்துவாய் நான் நினைக்கிறதுக்கு விரோதமாய் எனக்குள்ள செயல்படுத்துகிற இந்த துஷ்ட ஆவியின் கிரியைகள் நான் ஜெயிக்கணும்ன்ற தாகத்தோடு காலையில நான் ஜெபிப்போம். இதுல மேல ஒரு வருஷம் இருக்கும். எப்படி 5 வருஷம். வீம்புக்காரர் உடைய கண்களுக்கு முன்பாக நிலைக்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன். 6 அதுக்கு முன்னாடி காலையில 3வது வருஷத்துல, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டர்களும் காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டர்களும் காலையில உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்ப ஆயத்தமாகி சும்மா காத்திருக்கல, ஆயத்தமாகி காத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தனது தன்னை சுய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தன்னுடைய, அதாவது சுய புத்திய, தன்னுடைய பார்வைய, தன்னுடைய வார்த்தைகளில் பிசகாதிருந்து தேவனுடைய கிருபைக்கு தகுந்த ஒரு நபராய் இருக்கும்போதுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த நபருக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார். அதனால அந்த தேவன் போதிக்கணும்னா எப்ப போதிப்பார்? காலையில ஆயத்தமாகி காத்திருக்கிறவர்கள். எல்லாருக்கும் தேவன் போதிக்கிறவர்கள். கரெக்டா யாருக்கு எப்ப போதிப்பார்? காலையில போதிப்பார், அவருக்கு ஆயத்தமாகி காத்திருக்கும் போது. அடுத்தது எப்ப ஆண்டவர் போதிப்பார்? 7வது வசனத்துல, நானே உமது மிகுந்த கிருபையிலே உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதி பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். 2வது, முதலாவது காலையில ஆயத்தமாகி அவருக்கு காத்திருக்கும் போது. 2வது இப்ப ஆண்டவர் போதிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அவரை பயத்துடன் பணிந்து கொள்ளும்போது, அதாவது அவருடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளும்போது. பணிந்துன்னா ஆராதனை. ஆலயத்துல போய் ஆராதிக்கும் போதும் நம்முடைய வழிகளை செவைப்படுத்த நமக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே முதலாவது காலையில காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் போதிக்கிறார். 2வது ஆலயத்துல போய் அவருக்கு ஆராதனை செய்யும் போது கர்த்தர் நினைக்கிறார், தம்முடைய வழியை நமக்கு போதிக்கிறார். இந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்குள்ள உருவாக்க நாம், அதாவது காலையில ஆயத்தமாயிருக்கிறவர்களுக்கு, ஆலயத்துல போய் தொழுது உள்ளவர்களுக்கு தேவன் நினைச்சவராயிருக்கிறார். அவர்களுடைய சத்ருவின் நிமித்தம் உம்முடைய நீதியிலே நடத்தி உமக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் சொன்னார்.
அவருக்கு முன்னாடி நம்மை செவிப்படுத்தும் வழி அவருக்கு தருகிறார். ரொம்ப அவசரம். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குள்ளே தங்கள் நாவினாலே இச்சகம் பேசுகிறார்கள். அப்ப இப்ப புரிந்துள்ள எங்கெல்லாம் என்னது நம்ம சத்ருன்னு சொல்றது நமக்குள்ள இருக்கிற நம்முடைய சுய புத்தி, நம்முடைய என்னது பார்வை, நம்முடைய வார்த்தை, இவைகளை தேவன் போதிக்கிற போதனைகளை காலையில காத்திருந்து பெற்றுக்கொண்டு ஆலயத்துக்குள்ள நம் பிரவேசிக்கும் போது நிச்சயமா அதுகளை போதிப்பார். அவருடைய போதனை நம்மை நேராக்கும். நம்ம செவையான வழி அதை போதிக்கும். அந்த போதனைக்காக நம்முடைய ஜீவிதங்களை ஒதுக்கி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பினால் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, இந்த நாளிலும் விசேஷமா ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரை ஜெயத்தை நாடுகிற எங்களுக்கு ஆண்டவரை இப்படிப்பட்டதான கர்த்தாவே சூழ்நிலைகள் அல்ல, தேவனுடைய கிருபையினுடைய பூரண எங்களுக்குள்ளே ஆண்டவரை எங்களை செயல்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும். இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் பார்த்தது போல எங்கள் சத்துருக்களுடைய கிரியைகளாயிருக்கிற எங்களுடைய சத்ருவாய் எங்களுடைய எண்ணம் மாறாதபடி, எங்கள் சத்ருவாய் எங்களுடைய ஆண்டவரை ஆசைகள் நீங்காதபடி தேவ சித்தத்துக்கும் சத்தத்துக்கும் ஆண்டவரை நாங்கள் செவிடுத்து நடக்கும் கிருபையை தந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளோடு பேசும், அடியனோடு பேசும். தொடர்ந்து இதை தியானிக்கும் கிருபை தாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.